ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி சார்ட்டில் வரைகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு மந்த்லி சார்ட்டில் தான் வரையணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் வரைஞ்சால் வந்து நம்ம கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மினிட்ஸில் வரையலாம், 1 மினிட்ல வரையலாம், இல்லை 3 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 hour, இப்படி எந்த டைம் ஃப்ரேமில் எந்த சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையலாம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இங்கே நம்ம பார்க்க போகிறது எப்படி வரையணும்னு தான் பார்க்க போகிறோம். எந்த டைம் ஃப்ரேம் வரையணுன்றது நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நிஃப்டியோட மந்த்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மந்த்லி சார்ட் ஓப்பன் பண்ணதுனால நமக்கு டேட்டா வந்துட்டு 2005லேருந்து உங்களுக்கு 2022 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸாவது நமக்கு டச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைனில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009ல் உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட்ஸில் 2008, 2009ல் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு கிளியரான லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக லோஸும் ஹைஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த லோஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸாவது நமக்கு மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு லைன் வரைவோம். எப்பப்பெல்லாம் அந்த ட்ரெண்ட் லைனை நிஃப்டி வந்து மீட் பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இந்த செகண்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம். பட் ஆனால் அடுத்து ஒரு 3 இடத்துல கரெக்டாக வந்து அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை விட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே ஃபால் ஆகலை. ஸோ அதே இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்கும் கரெக்டாக ட்ரெண்ட் லைனில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூஸ் வந்து அதிகமாகவும் போகலாம், கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம். இந்த 3வது பாயிண்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th பாயிண்ட் வந்து கிளியராக பர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 5th பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் இருந்தது. ஸோ அந்த ஃபாலுக்கு அப்புறம் மறுபடியும் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போவுமே ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிளியராக நல்ல ப்ராஃபிட் தரும். ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த செக்ஷனை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போன சார்ட்டில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம், அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு லோவர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு லோவர் ஹை, இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு லோவர் ஹை, இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு 4-5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரொம்பவுமே வந்து நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸாக எடுத்துக்காமல் நம்ம அதை வந்து சிங்கிள் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்லேயுமே கூட உங்களுக்கு வந்துட்டு 2 டச்சஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம சிங்கிள் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4th பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், கிளியராக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை மீட் பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் லைன். நீங்கள் சார்ட்டில் ட்ரெண்ட் வரைகிறப்பவும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து வரையணும். இப்போ கிளியராக சார்ட்டில் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.